இன்னைக்கு விஜய் ஒரு சக்தியாக வியாபிச்சு நிற்கிறாரு. 2 கழகங்களை திருப்திப்படுத்த அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கிற மீடியாக்கள்லாம் 2 கழகங்களும் ஆட்சியை பிடிக்க போகிறதுன்னு சொல்லி கணிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே விஜயோட பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் தான் என்ன? அவரால் ஆட்சி பிடிக்க முடியுமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பொதுவாக தமிழ்நாட்டில் எப்போவுமே தேர்தலுங்கிறது 2 பேருக்கு இடையே நடக்கிற ஒண்டிக்கு ஒண்டி போட்டி தான். காமராஜர் அண்ணா, எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா. அவ்வப்போது 3வது அணின்னு யாராவது தலையெடுப்பாங்க. ஆனால் காலப்போக்கில் அவங்களும் 2 கழகங்கள் நடுவில் சாண்ட்விச் ஆகி ஏதாவது ஒரு கழகத்தில் சங்கமாக ஆகிடுவாங்க. தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் தான் எதிர்க்கட்சி தலைவர்ன்ற லெவலுக்கு வந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவரால் தொடர்ந்து பயணிக்க முடியல. தேர்தலில் நியாயமாக ஸ்டாலின் வாசஸ் எடப்பாடி பழனிசாமின்னு தான் இருக்க வேண்டிய தேர்தல். ஆனால் இப்போ ஸ்டாலின் வாசஸ் பழனிசாமி வாசஸ் விஜய்னு நிலைமை மாறி இருக்கு. இந்த தேர்தலில் விஜயோட நிலை என்ன? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ரெட் பட்டன் அழுத்தி எனக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இன்னைக்கு விஜய் ஒரு சக்தியாக வியாபிச்சு நிற்கிறாரு. அரசியல் கட்சிகள், மீடியான்னு எல்லாருமே விஜய்க்கு எதிராக ஒரு நரேட்டிவ் கிரியேட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு விஜய் கட்சி குற்றம் சொல்லுது. 2 கழகங்களை திருப்திப்படுத்த அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கிற மீடியாக்கள்லாம் 2 கழகங்களும் ஆட்சியை பிடிக்க போகிறதுன்னு சொல்லி கணிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே விஜயோட பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் தான் என்ன? விஜய் மேலே ஒரு வித மாஸ் ஃப்ரெண்ட்ஸி உருவாகுது தெரியுது. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸி அலையாக மாறுமா? அவரால் ஆட்சி பிடிக்க முடியுமா? பொதுவாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 67 தொடங்கி 2021 வரைக்கும் நடந்த தேர்தலில் அலை பெருசாக அடித்து தான் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1967 காங்கிரஸுக்கு எதிராக பெரிய அலை அடித்து திமுக ஆட்சிக்கு வந்தது. காரணம் அரிசி பஞ்சம். அண்ணா முதல்வரானார். ஆனால் அவர் 1 வருஷம்தான் பதவியில் இருந்தார். அதன் பிறகு கலைஞர் வந்தார். இந்திரா காந்தியோடு கூட்டு வச்சுக்கிட்டு 1971 தேர்தலை சந்தித்தார் கலைஞர். அப்போது பங்களாதேஷ் போர் நடந்த சமயம். போருக்காக இந்திரா காந்திக்கு ஆதரவாக அலை அடித்தது. அந்த அலையோடு பயணிக்க கலைஞர் 1971 மீண்டும் முதல்வர் ஆனார். ஆனால் 72 எம்ஜிஆர் கட்சியை விட்டு நீக்கி அவர் வெளியேற்றினதால் எம்ஜிஆர் அதிமுகவை உருவாக்கினார். 77 தேர்தலில் எம்ஜிஆர் அலை அடித்து அவர் ஜெயித்தார். அவர் உயிருடன் இருக்கும் வரை ஆட்சியில் இருந்தார். கலைஞரால் திரும்பி சிஎம்மாக வர முடியல. 75 இந்திரா காந்தியால் டிஸ்மிஸ் செய்யப்பட்ட திமுக 1989 வரைக்கும் ஆட்சிக்கு வரல. தமிழ்நாட்டில் எப்போவுமே ஒரு அலை அடித்து மக்கள் அசுர பலத்தோடு ஆட்சியை அமர்த்துவாங்க. 1971 இந்திரா அலை, 1977 எம்ஜிஆர் அலை, 1980 ஜனவரியில் இந்திரா அலை, மே மாதம் அதே வருஷம் எம்ஜிஆர் அலை. எம்ஜிஆர் உடல்நிலை காரணம் காட்டி 84 பெரிய அலை அடிச்சது. இந்திராவோட மரணமும் இருந்ததால் அப்போ பெரிய அலை அடிச்சது. 1991 பார்த்தீங்கன்னா ராஜீவ் மரணத்தால் அனுதாபம் இல்லை. 96 வளர்ப்பு மகன் திருமணம் நடத்தினதால் ஜெயலலிதா எதிர்ப்பு அலை வீசியது. 2001 மீண்டும் ஜெயலலிதா அலை வீசியது. 89 2006 தான் பெரிய அலை அடிக்கலை. ஆனால் 1989 எலெக்ஷனை பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஜானகின்னு அதிமுக 2 அணியாக உடைஞ்சது. திமுக ஆட்சிக்கு வந்தது. ஆனால் மீண்டும் 2 அணிகளும் ஜெயலலிதா தலைமையில் இணைந்து 91 ஆட்சியை பிடிச்சாங்க. 1989 ஜெயலலிதா முதல் முறையாக சட்டமன்றத்துள்ள வந்து உட்கார்ந்து வருங்கால தலைவியாக, வருங்கால முதல்வராக மக்கள் அங்கீகாரத்தை பெற்றாங்க. திமுகவை ஆட்சிக்கு தேர்ந்தெடுத்தாலும் மக்கள் முதல் முறையாக அசெம்பிளியில் நுழைஞ்ச ஜெயலலிதாவுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி கொடுத்து வருங்கால தலைவராக அவரை அங்கீகரித்தாங்க. அதாவது ஜெயலலிதாவுக்கு ஒரு ப்ரொபேஷன் பீரியட் போல் கொடுத்தாங்க. ஜானகி சிவாஜி கணேசன் கூட்டணியை வேரோடு கலைந்து தூக்கி வீசிட்டாங்க. ஜானகி சிவாஜி 2 பேரும் அரசியலை விட்டு போயிட்டாங்க. ஏறக்குறைய இப்போ 2026 தேர்தலும் அப்படி தான் இருக்குது. காரணம், விஜய் எதிர்க்கட்சி தலைவராக வருவதற்கு சமிக்ஞைகள் தெரியுது. ஆட்சியை பிடிக்கலைனாலும் எதிர்க்கட்சியாக அவர் எஸ்டாப்ளிஷ் ஆவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. விஜயை வருங்கால தலைவராக மக்கள் அங்கீகாரம் செய்து இப்போ ப்ரொபேஷன் பீரியட் கொடுக்க வாய்ப்புள்ளது. அப்படின்னா 2 கழகங்களில் ஒன்று விஜயால் கபலீகரம் செய்யப்படும். விஜயால் பாதிக்கப்பட போகிற கழகம் எதுன்ற பொறுத்து தான் வருங்கால அரசியலை நம்மால் நிர்ணயிக்க முடியும். எம்ஜிஆர், ஜெயலலிதாங்கிற கரிஸ்மாட்டிக் தலைவர்கள் இப்போ இல்லை. கருணாநிதிங்கிற மதியூகி தலைவரும் இப்போ இல்லை.
அதனால் தமிழ்நாட்டில் அந்த வாய்டு இன்னும் இருக்குது. ஸ்டாலின், எடப்பாடி இருவருமே அவங்க கட்சிகளோட சப்போர்ட் பூர்ணமாக வச்சுருக்காங்க, ஓகே. ஆனால் விஜய்க்கு ஒரு கரிஸ்மா உருவாகி வருதோன்னு எனக்கு தோணுது. ஆனால் என்னோட யூகம், இந்த தேர்தலில் நிச்சயம் விஜய் ஆட்சி பிடிக்க மாட்டார். அவர் சட்டசபைக்குள்ளே எம்எல்ஏவை நுழைஞ்சா அவர் வருங்காலத்திற்காக தயார் செய்யப்படுகிறார் என்று நிச்சயமாக சொல்ல முடியும். நாளடைவில் 2 கழகங்களில் ஒன்று காணாமல் போகும். ஒன்று இப்போ ஆட்சிக்கு வரும். வருங்கால தலைவராக விஜய்க்கு பூரண அங்கீகாரம் கிடைக்கும். ஆனால் இந்த கரிஸ்மா நிலைக்கணும்னா விஜய் ஒன்று பண்ணணும். முதல்ல தன்னை சுற்றி அரசியல் தெரிஞ்ச ஆளுங்களை வச்சுக்கணும். டாம், டிக் அண்ட் ஆதவ் எல்லாம் வச்சுக்கக்கூடாது. கட்சியை பிஸியாக வச்சுக்கணும், புஸியாக வச்சுக்கக்கூடாது. டைம் டு லீட் தான், பட் முதல்ல டைம் டு மீட் பீப்புள். தொடர்ந்து எனது வீடியோக்களுக்கு ஆதரவு கொடுங்க. நண்பர்கள்கிட்டையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட். நன்றி, வணக்கம்.